வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மாணவர்களுக்கு AI திறன் பயிற்சி வழங்க திட்டம். ஆளுநர் RN ரவியுடன் அஜித் தோவல் சந்திப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. ஆகஸ்ட் மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. கேதார்நாத் அருகே விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் பழுது பார்க்க தூக்கிச் சென்ற போது விபத்து. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தற்போது மொத்தம் 5 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே புதிதாக வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவை புதன்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் மற்றும் பெங்களூரு மதுரை வந்தே பாரத் ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் உள்ள கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள கூகுள் தலைமை அலுவலகத்தில் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் அமைக்க கூகுளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மாணவர்களுக்கு AI திறன் பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் தொடர்ந்து அந்த நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆளுநர் RN ரவியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேரில் சந்தித்து பேசினார். மத்திய அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். முன்னதாக இலங்கையில் நேற்று நடைபெற்ற கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் அந்நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் அஜித் தோவல் இன்று சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விரிவான மற்றும் பயனுள்ள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் ஆகஸ்ட் மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டினை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் பாமாயில் துவரம் பருப்பை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. பொத்தேரியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்திய தனியார் கல்லூரி மாணவர்கள் 30 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கியுள்ள விடுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் பெருமளவில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் போதை மாத்திரைகள், கஞ்சாவுக்கு பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள், பாங்கு போதை வஸ்து உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கல்லூரியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை போலீஸ் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 144 தடை அமல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மாமன்னர் பூலித்தேவனின் 309வது பிறந்தநாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் முழுவதும் இன்று மாலை 6 மணி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 10 மணி வரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டப்பிரிவு 163 படி 144 தடை அமல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இந்த 144 தடை அறிவிப்பின்படி 4 நபர்களுக்கு மேல் கூடி நின்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேரளாவில் நடைபெறும் RSS நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமில் RSS தேசிய தலைவர் மோகன் பகவத், பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் பங்கேற்றனர்.
கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் அகில பாரத பிரசார் பிரமோக் என்ற பெயரில் அகில இந்திய அளவிலான RSS நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் துவங்கியது. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் RSSஇன் தேசிய தலைவர் மோகன் பகவத், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் RSSஇன் கிளை அமைப்புகளான அகில பாரதிய வியாக்ரித் பரீட்சா, விஸ்வ இந்து பரிஷத், பாரதிய கிசான் சங்கம் உள்பட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் முகாமில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் 29ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி கரையரங்கில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் மணிகாந்தன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் கலந்து கொண்டு மருத்துவ படிப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், அருள் மற்றும் சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் அருகே அரசுக்கு எதிராக கூழாங்கல் மற்றும் கிராவல் மணலை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கலர்குப்பம் கிராமத்தில் அரசுக்கு எதிராக கூழாங்கல் மற்றும் கிராவல் மண்ணை டிப்பர் லாரி மூலம் ஏற்றி வெளியூருக்கு எடுத்துச் சென்று மறைமுகமாக விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கூழாங்கல் மறைமுகமாக ஏற்றுமதி செய்யும் கும்பலிடம் சமூக ஆர்வலர்கள் கேட்டதுக்கு தங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அனைத்து அதிகாரிகளும் சட்டை பைக்குள் உள்ளார்கள் என்றும் கூறுவதாக தெரிவித்தனர். இதை தடுக்க கடலூர் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை மற்றும் கனிம வளத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வயலூர் ஊராட்சியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை முறையாக அளவீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறையினரை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வயலூர், நடுப்பட்டு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டவர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் அரசிற்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இது தொடர்பாக உத்தரமேரூர் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு 100க்கும் மேற்பட்டோர் தனித்தனியாக புகார் அளித்தனர். இதனிடையே கடந்த வாரம் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அரசு நிலங்களை மீட்டெடுத்து கூலி விவசாயிகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து வருவாய் ஆய்வாளர் பூங்குழலி, கிராம நிர்வாக அலுவலர் திருமால், நில அளவை அலுவலர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை சுற்றியுள்ள முள் வேலிகளை அகற்றாமல் அளவீடு செய்துள்ளனர். இதனால் கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் திருமாலிடம் முறையாக அளவீடு செய்யுங்கள் என்று முறையிட்டனர். அப்போது நீங்கள் சொல்வதை ஏற்க மாட்டேன் என திருமால் கூறியதை அடுத்து ஆக்கிரமிப்பாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கிராம நிர்வாக அலுவலர் திருமால் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி வருவாய்த்துறையினர் இருசக்கர வாகனங்களை வரிமறித்து சாலை அமர்ந்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முறையாக அளவீடு செய்யப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பொள்ளாச்சி நகராட்சியில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் 70 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் ஷியாமளா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் கணேசன் முன்னிலையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள நகர ஆணையாளர் கணேசனுக்கு நகராட்சி தலைவர் ஷியாமளா நவநீத கிருஷ்ணன் சால்வை அணிவித்து மலர் கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை தவிர திமுக, மதிமுக உள்ளிட்ட 33 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் முன்னதாக மறைந்த திமுக கவுன்சிலர் பழனிசாமி மற்றும் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் 70 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட வார்டு உறுப்பினர்கள் நகராட்சி வார்டு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும், நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம், மார்க்கெட் பகுதிகளில் உள்ள கடைகளை வாடகைக்கு விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பதிலளித்து பேசிய நகராட்சி ஆணையாளர் கணேசன், நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை பணியாளர்கள் நியமிக்கப்பட்ட பின்னர் எந்த குறைகளும் இல்லாமல் பணிகள் நடக்கும் என்றும் நகராட்சி கடைகள் வாடகைக்கு விடுவதற்கு டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது என்றும் பதிலளித்தார்.
நெல்லையில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் சேதமடைந்த ஷட்டர் முழுமையாக அகற்றப்பட்டு புதிய ஷட்டர் பொருத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள 2 ஷட்டர்களில் பழுது ஏற்பட்டு துளை விழுந்திருந்தது. இதனால் வினாடிக்கு பல ஆயிரம் கன அடி நீர் வீணாக கடலுக்குள் செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் சேதமடைந்த ஷட்டரை பணியாளர்கள் புதுப்பிக்கும் பணியை தொடங்கினர். பின்னர் சேதமடைந்த ஷட்டர் முழுமையாக அகற்றப்பட்டு புதிய ஷட்டர் அமைக்கப்பட்டது. மேலும் அணைக்கட்டு மேல் உள்ள பாலத்தின் கைப்பிடி சுவர்கள் சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆழியாறு அருவித்திருக்கோவிலின் வேதாத்ரி மகரிஷியின் மனைவி லோகாம்பாளின் 110வது பிறந்தநாள் விழாவினை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடப்பட்டது. பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியாறு அருவித்திருக்கோவிலில் வேதாத்ரி மகரிஷியின் துணைவியார் லோகாம்பாளின் பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு விழாவாக அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். பெண்ணின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தம்பதியினர் கனி மற்றும் மலர்களை பரிமாற்றம் செய்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்களை ஆழியாறு அருவித்திருக்கோவிலின் அறங்காவலர் பச்சையப்பன் வரவேற்றார். விழாவில் கோவை மாவட்ட போக்சோ நீதிபதி குலசேகரன், ஆழியாறு அருவித்திருக்கோவிலின் அறங்காவலர் நித்யானந்தம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா கலந்து கொண்டு மனைவியின் பெருமை மற்றும் மாண்பு குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த தம்பதியினர் மாலை மாற்றிக்கொண்டு தங்களிடம் உள்ள கனிகளை கணவருக்கும் மலர்களை மனைவிக்கும் அளித்தனர். விழாவின் இறுதியில் இணை நிர்வாக அறங்காவலர் சின்னசாமி நன்றி தெரிவித்தார். குன்றத்தூரில் தபால் அலுவலக கட்டிடத்தில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் தபால் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அலுவலகத்திற்கு குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாள்தோறும் தபால் நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் தபால் அலுவலகம் செயல்படும் கட்டிடத்தில் இருந்து அவ்வப்போது கழிவுநீர் வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தபால் நிலையத்திற்கு வந்து செல்பவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட கட்டிடத்தின் உரிமையாளர்கள் அல்லது நகராட்சி நிர்வாகம் சாலையில் கழிவுநீர் தேங்காதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டல மையம் கொண்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே கலிங்கப்பட்டினம் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 6,695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 92 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மாணவர்களுக்கு AI திறன் பயிற்சி வழங்க திட்டம். ஆளுநர் RN ரவியுடன் அஜித் தோவல் சந்திப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. ஆகஸ்ட் மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. கேதார்நாத் அருகே விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர்.
பழுது பார்க்க தூக்கிச் சென்ற போது விபத்து. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.